ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பிஎஸ் கிட்டே பேசிக்கிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ லாக் அனிமிமெண்ட்டை தான் எடுக்க போகிறோன்னா எத்தனை டைமண்டில் தராங்கன்னு தெரில. ஏற்கனவே மந்த்லி போட்டு சேமிச்சு வச்சதில் ஒரு 1183 டைமண்ட் இருக்குது. சரி வாங்க ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் கிடைக்குதா என்னன்ட்டு. அப்புறம் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த வர அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் கன் ஸ்கின் பண்டல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். சரி வாங்க. இந்த கேரக்டரை இன்றைக்கி வச்சு யூஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா கையில் இருக்க அந்த கத்தியை அன்னைக்கு வந்துடலாம். மாற்றி ஈவோ கண்ணில் போயிட்டானா. சரி வாங்க கன் வாலெட்டில் போய் அந்த கத்தியை அன்னைக்கு பண்ணிட்டு சுற்றி பார்க்கலாம் எவ்வளோ டைமண்டில் கிடைக்கிதுன்னு. கிடைச்சா லக்கு. சரி வாங்க பார்த்துடலாம். நீங்கள் சுற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைமண்டில் கிடச்சிச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க சல்ல புல்லுன்னு போய் சுற்றிடலாம். சரி வாங்க போய் நம்ம கோல்ட் ராயலில் போய் ஒரு 2 ஸ்பின் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஈவெண்ட் வந்து சுற்ற ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்பின் போட்டு பார்ப்போம். இதுலேயும் லக்கு வேறு கூட இருக்குது. இதை மொத்தமாக சுற்றினா இதில் லக்கு போயிருமா என்னன்னு தெரில. ஸோ அதனால் இதில் ஒரு 2 ஸ்பின் சிங்கிளாக சுற்றிட்டு அது கூட போகலாம். பார்த்திங்கன்னா எடுத்தோட்டு 200 போட்டுட்டோம். 2 2 2 3 1 2 ஒன்றா தராங்க. 1 2 3 அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு. பக்கத்தில் 2 10 இருக்குது. அதில் 1 கொடுத்தா கூட டோக்கன்லாம் சார்ஜ் எடுக்க சான்ஸ் இருக்குது. 200 ஸ்பின்னுக்கு 20 டோக்கன் இருந்திருக்கானுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னுக்கு அதுலேயும் ஒரு டோக்கன் தான் தரானுங்க. அதுக்கு அந்த இறங்கிட்டே கூட பரவாயில்ல போல். எடுத்தோட்டி பரவாயில்ல 5 கொடுத்துருக்காங்க. 5 அதே பரவாயில்லன்னே. அடுத்து 4 ஸ்பின்னுக்கு 1 கொடுத்துட்டாங்க. மறுபடியும் 2 1 2 2 1 தாங்க நிற்கிது. எத்தனை டோக்கன் இதில் 22 டோக்கனு. போனதோட 2 டோக்கன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 பக்கத்தில் இருக்கிற 10 ஆச்சு தாங்கடா. 10 இல்லை அந்த ஃபேமஸ் கன் ஸ்கின் ஆச்சு தாங்கடா. 2 1 தாங்க நிற்கிது. 2 1 3 அவ்வளோதான். இதில் மறுபடியும் போய் கோல்ட் ராயில் 2 சுற்றிட்டு வந்துடுவோம் கைஸ். இதில் ஏதோ பேண்ட்டை கொடுத்துருக்கான். பட் டோக்கனு 73 தான் இருக்குது. தெரியாமல் ஐடி வேறு ஃப்ரெண்டு லாகின் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வெளியே இருந்துச்சு. சரி வாங்க மறுபடியும் போய் ஒரு 20 போடுவான். இதில் எத்தனை கொடுக்குறான்? 2 தான் கொடுக்குறான். 2 1 3 தான் நிற்கிது. மறுபடியும் 200 போட்டாச்சு. 1 2 1 2 ஈவெண்ட்டே ஒரு ஸ்கேம் ஈவெண்ட் கைஸ். அது கூட பரவாயில்ல. 5 10 கொடுத்தாங்க அந்த ஈவெண்ட் ஆச்சும். இதில் வெறும் 21 தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நம்மகிட்ட இருக்க டைமண்டும் 300 வந்துச்சு. 300 கிட்ட கொடுக்குறாங்கன்னா பரவாயில்ல. கடைசி டோக்கனும் 112 நம்மளுக்கு. இந்த ஈவெண்ட்டை நம்ம வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த ஈவெண்ட்டு டக்குன்னு கொடுத்துட்டானுங்க. இந்த பண்டல் பார்க்க அதோட இது தரமாக இருந்துச்சு. சரி ஸ்பின் பண்ணி எடுக்கலாம் பார்த்தா கரீனா நம்மளை வச்சு செய்கிறான். ஒரு 20 போடலாமா இல்லை? சரி வாங்க கைஸ் ஒரு 20 ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். 1 ஸ்பின்னில் கிடச்சா லக்கு தான். சரி வாங்க 20 போட்டாச்சு. இதிலே ஒன்று ஒன்றா தான் கொடுப்பான். இதில் எத்தனை ஒன்றா? ஆமாம் கை இது ஒன்று தான் கொடுக்குறாங்க. இந்த ஈவெண்ட் யாராச்சும் சுற்றி எடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அது மாதிரி நம்ம சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும். சரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனை மட்டும் ஆனில் வச்சுக்கோங்க. பேசிகிட்டு இருக்கையிலே டைமண்ட் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இன்னும் கடைசி ஒரு ஸ்பின் தான். கடைசி ஸ்பின்னில் பண்டல் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். டோக்கன் தான் கொடுக்க போகிறேன்னு தெரிஞ்ச விஷயம். 2 டோக்கன் முடிச்சுட்டாங்க. சரி கைஸ் இந்த பண்டலை இனி நம்ம டாப்அப் பண்ணி எடுக்குமா வேணாமான்னு மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. சரி வாங்க அடுத்து நம்ம அப்டேட் உள்ளே போயிடலாம். அந்த எமௌண்ட் எடுக்கிற அளவு கூட நம்மளுக்கு டோக்கன் வரல. 1200 டைமண்ட் கிட்ட ஸ்பின் பண்ணி. சரி வாங்க
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அப்டேட்டில் இருந்து குராமாவோட ஸ்கைவிங் கிடச்சிருக்கு கைஸ். ஸ்கைவிங் பார்க்கவே 3D எஃபெக்டில் சூப்பராக இருக்கு நம்ம குராமா. அனிமே அந்த வாரலாகில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஷேடோக்ளோன் ஜுட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெசிங்கன் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது என்ன அமௌண்ட்டுன்னு தெரியல, புஷ்பா அமௌண்ட் அந்த தாடி எது பண்ணி வர மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த அடுத்து நம்மளுக்கு வர ரூம் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்போ மேட்ச் விளாண்டுக்கிறக்கையிலே ஆஃப்லைன் போயிடுவான். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மேட்ச் க்ரியேட் பண்ணையிலே என்னென்னா ஒரு குவைட் ஹவர் பெனால்ட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பெனால்ட்டி எப்படி யூஸ் ஆகும்னா நம்மளுக்கு இதை போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா பெனால்ட்டி வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து ரூம் மேட்ச்சை விட்டு வெளியே போக முடியாது. அப்படியே வெளியே போனாலும் அவன் அந்த ரூம் மேட்ச் முடிய எத்தனை நிமிஷம் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் அவன் மறுபடியும் இன்னொரு ரூம் மேட்ச் வந்து போக முடியும். இது ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம். அது மாதிரி முன்னாடி நம்ம ரூம் மேட்ச்குள்ளே போயிட்டு தான் அப்புறம் ஸ்பெக்கு போக முடியும். இப்போ வந்து என்னென்னா ஸ்பெக்குக்குன்னு தனியாக ஆப்ஷனல் வந்திருக்கு இந்த சைடு கண்ணு மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா லோன் உல்ஃபுக்கும் ஒரு ரூம் மேட்ச் மாதிரி கொண்டாந்துருக்காங்க. அது எப்படின்னு தெரில. அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டை போட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டு செட்டிங் போனோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிட்டு அப்புறம் செட்டிங்கில் வந்து புதுசாக வந்து ஹெட்ஷாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கிராஃப்ட்லேண்டில் வந்து ஒன் டாப் மேட்ச் விளாடுவோம். அது மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூம் மேட்ச்லேயே ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம். சரிங்க, அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளை விட்டுட்டு வந்து வெளியே வந்துட்டான்னா அந்த அடுத்த ரூம் மேட்ச் போகிறதுக்கு போல அந்த மேலே ஒரு செகண்ட் காமிக்கும் கைஸ். அந்த மாதிரி தான் காட்டும். அவனால் எந்த அடுத்த மேட்ச்சும் போக முடியாதுந்தா 641 செகண்ட் ஆன பிறகு தான் அடுத்த அந்த மேட்ச் போக முடியும். அடுத்து வந்து என்ன அப்டேட்னு பார்த்து இப்போ நிறையா பேர் சிஎஸில் வந்து டோர்னமெண்ட் பிளேயர்லாம் ஆடுவாங்க. அதுக்கு ரூம் மேட்ச் வந்து டோர்னமெண்ட் செட்டிங் வைப்பாங்க. அது வந்து ஓயாமல் போய் வைக்கிற மாதிரி இல்லாமல் இப்போ வந்து எல்லாத்தையும் அமுக்கி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் போல். அதை சேவ் பண்ணி வச்சுட்டு சும்மா க்ரியேட் பண்ணிட்டு சேவ் கொடுத்து நம்ம க்ரியேட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் போல் ரூம் மேட்ச் ஆட் ஆயிரும். அடுத்து வந்து என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிஎஸ்ஆர் வந்து ரேங்க் வந்து நம்மளுக்கு புது சீசன் வந்து வரப்போகுது. அதுக்கோசரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ரஷ்ஷரு ஸ்னைப்பர் இது வந்து பாம்பு அதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு அது வரும். அது வந்து மறுபடியும் ரீசெட் ஆக போகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ஓகே கைஸ், பை கைஸ்.